வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச்சொல். இன்று வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்டுகளை கண்டிப்பா கொடுங்க. இதை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார் நம்ம ஒரு 17 வீடியோ போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த கருத்துக்களுக்கான எப்படி நடைமுறையில் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் இதை தடை செய்யும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். உச்சநீதிமன்றம் நேற்று அதுக்கு உண்டான தீர்ப்பு தடைன்னு கொடுக்காட்டியும் மத்திய அரசாங்கமே இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்தலை அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி போயிருக்கிறாங்க, டைம் வாங்கி திரும்பி போயிருக்கிறாங்க. அந்த வகையில் நம்மளுடைய கணிப்பு மிகச்சரியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது விஷயம், செந்தமிழன் சீமான் அவர்களின் வளர்ச்சி அல்லது அவருடைய புகழ் இருட்டடிப்பு செய்யப்படுதா அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 1 வீக்குக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் டெய்லி அவங்க என்னென்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்களோ அது லைவ் ஸ்ட்ரீமில் மெயின் மீடியாஸில் வருது அப்படிங்கிறது முக்கியம். இது நம்ம பேசினதுனால தான் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம அப்படி சொல்ல முடியாட்டியும் நம்மளும் இதை பேசியிருக்கோம். இது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான தலைவருடைய பேட்டிகள்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் சமூகத்தில் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டதுக்காக நடந்திருக்குன்னு நம்ம அதையும் நம்ம சொன்னதை கிரெடிட் எடுத்துக்கிறோம். மூணாவதா ஒரு அசியூம் பண்ணோம், ஒருவேளை நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைச்சா என்னென்ன மாதிரி ஓட் ஷேர் பிரியும், அது எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றி அசியூம் பண்ணோம். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம சாதாரணமாக நம்ம பெருசாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியெல்லாம் போடுறது இல்லை. நம்ம என்ன நினைச்சோமோ இது மாதிரியே கிட்டத்தட்ட 2 விவாதங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நடந்துச்சு. அது எனக்கு கரெக்டாக அது எந்த டிவின்னு தெரியல, பட் நான் பார்த்தேன். அதை கிட்டத்தட்ட 1 ஹவர் 2 இதில் நடந்திருக்கு. அதில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து கூட சம்படி வாஸ் பார்ட்டிசிபேட்டிங். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டேன்னா, நம்ம சாமானியனா என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத மக்களும் நினைக்கிறாங்க, பொதுவிலையும் நடக்குது அப்படிங்கிறதோட அந்த நினைப்பு எனக்கு வர்றப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு எண்ணமாக இருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கணிக்கிறோம், எப்படி பேசுறோம்னா, ஒவ்வொரு தலைவர்களும் அவங்க கொடுக்குற பேட்டி, அவங்களுடைய அறிக்கைகள் அதெல்லாம் நம்ம டீகோட் பண்றோம். லைன் பை லைன் படிச்சு பார்த்து அதை டீகோட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை சொல்றோம். இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் அவர்கள் கொடுத்த பேட்டியில ஒரு 1/2 மணி நேரம் பேட்டி கொடுத்தாரு. அதுல அவர்கிட்ட விதவிதமான கேள்விகள் கேட்கப்படுது. நீங்க அதிமுக கூட கூட்டணி சேர்வீங்களா, பாஜக அவங்களை அழைச்சிக்கிட்டே இருக்காங்களே, திமுகவை வீழ்த்தணும்னா நீங்க இவங்க கூட எல்லாம் சேரணுமே அப்படின்ட்டு சொல்றப்ப, கூட்டணி தான் வெற்றி பெறுமா, கொள்கை வெற்றி பெறுமான்னு முதல் கேள்வி கேட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு தீமையை அழிக்க இன்னொரு தீமையை கூட போய் சேர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு தீயால அழிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் போய் அதிமுக கூட கூட்டணியில் சேர்ந்துட்டேன்னா நான் நாளைக்கு டாஸ்மாக க்ளோஸ் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? நான் 10 பேரை போய் எம்எல்ஏவா இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால அந்த பேச்சே இல்லை அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்லிட்டாரு. அதே தான் பாஜகவும் அவங்க அடிக்கடி அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே, நயினார் நாகேந்திரன் சார் உங்களை கூப்பிட்டே இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட இதே பதில தான் கொடுத்தாரு. ஆனா தளபதி விஜய் அவங்க கூட அவங்க இந்த நோன்பு திறக்கிற விழாவில் கலந்துக்கிட்டதை பத்தி கேட்டப்ப ரொம்ப சாஃப்டான 2 வார்த்தைகள்ல அவங்க கூப்பிட்டாங்க போனாங்க அப்படிங்கிறத போயிட்டாரு. கூட்டணிகளை பத்தி அப்படின்னு அவர் கேட்கிறப்ப அந்த கேள்வி என்னுடைய காதுல விழுந்துச்சு. அண்ணன் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாரு. இந்த வார்த்தையிலேருந்து நான் ரீட் பண்றேன். நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் 100% கூட்டணி அமைப்பது உறுதியாகிவிட்டது. வேணா ஒரு அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு லேட் ஆகலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் என்ன மாதிரி ஒரு காமன் மேன் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 10 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. 2 மாசத்துக்கு ஒரு தடவை தமிழகத்தை ஒரு 5 மண்டலமா பிரிச்சு ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டங்களை கூட்டி ஒரு மாநாடு மாதிரி நடத்தி உங்களுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது டாப் லைனர். பாட்டம் லைனர் தமிழ்நாட்டில் 60,000 பூத் இருக்கு. ஒரு பூத்துக்கு ஒரு 10 பேரை போடுங்க. ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு 10, 15 அல்லது 20 ஓட்டு என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறத கிரவுண்ட் லெவலில் என்ஷூர் பண்ணீங்கன்னா
நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி முதலிடத்துக்கு லட்சியம் வச்சுக்கலாம், 2வது இடம் நிச்சயமா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.